உக்ரைன் போருக்குள்ள F-16 போர் விமானங்கள் எப்போ நுழையும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறப்ப F-16 இல்லைப்பா, உக்ரைனுக்குள்ள ஏற்கனவே F-35 நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி ஒரு ஆடியோ ஒன்று லீக் பண்ணியிருக்காங்க. அவங்க லீக் பண்ணல, ரஷ்யன்ஸை லீக் பண்ண விட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் மோசமான அன்செக்யூர் சேனலில் அவங்க இந்த கான்வர்சேஷனை வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, F-35 போர் விமானங்கள் உக்ரைனுக்குள்ளே போனது உண்மையா, அப்படி உள்ளே போய் F-35 போர் விமானங்கள் என்ன பண்ணுச்சு, அண்ட் ஜெர்மனி ரஷ்யா போருக்கு குதிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அது சம்பந்தமாக அந்த மிலிட்டரி கமாண்டர்ஸ் ஒரு கான்வர்சேஷனை பேசி அதை ரஷ்யன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல F-35 போர் விமானங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த F-35 போர் விமானங்கள் உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சு ரஷ்யாவோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி உக்ரைனியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டிடெக்ட் பண்ணுற வேலையை எதுக்கு உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சு பண்ணணும்? உக்ரைனோட டெரிட்டரியை விட்டு வெளியே இருந்து பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும், ஆனால் அதுக்கு ஒரு அளவு தான் இருக்குது. ஏவாக்ஸ் அப்புறம் P8 பொசைடான்னு சொல்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தி ரொம்ப தூரம் உக்ரைனின் டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற ரஷ்யன் அட்வான்ஸ் சிஸ்டமை லொக்கேட் பண்ண முடியாது. அதுக்கு மாறாக இந்த F-35ல் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு சர்வேலன்ஸ் சென்சரை பயன்படுத்தினாங்கன்னா உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை உக்ரைனியன்ஸுக்கு தகவலாக கொடுக்க முடியும். அண்ட் உக்ரைனியன்ஸ் கிட்ட இருக்கிற இந்த டேட்டாவை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க லோ ஆல்டிடியூடை மெயின்டைன் பண்ணி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை தவிர்த்துருவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை உக்ரைனியன்ஸுக்கு கொடுக்கறதுக்காண்டி அமெரிக்கன்ஸ் உக்ரைனியன் டெரிட்டரிக்கு உள்ள அவங்களோட F-35 விமானங்களை ஆப்ரேட் பண்ணி அது மூலமாக தான் சர்வேலன்ஸில் ஈடுபட்டிருக்காங்க. காரணம், F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் ஒரு ஸ்டெல்த் போர் விமானம். இப்போ இந்த தகவல் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரோட ஃபாரின் மினிஸ்டர் அந்த நாட்டோட பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதாவது அவங்க நாட்டு பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்பியிருப்பாங்க போல், நீங்கள் எதுக்கு F-35 வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு F-35 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு, இதை மிடில் ஈஸ்ட்டில் ஐசிஸுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ ரஷ்யா யுக்ரைன் போரில் உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சு ரஷ்யாவோட அட்வான்ஸ் சிஸ்டம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ரஷ்யன்ஸால் டிடெக்ட் பண்ண முடியலை. அப்போ எந்த அளவுக்கு சிறந்த விமானமாக இருக்கும் இந்த F-35, அதை தான் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு சொல்லி அவரோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிலிட்டரி சீக்ரெட்டை உடைச்சிட்டாரு. And more recently, the US used the F-35s to locate and identify surface-to-air missile sites of Russian units in Ukraine. And this information was shared with NATO countries. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டெல்த் போர் விமானத்தை அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி உக்ரைனுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இது ரஷ்யன்ஸுக்கும் தெரியலை, உலகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு அல்லாத நாடுகளுக்கும் தெரியலை. இப்போ ரஷ்யாக்குள்ளே இவங்க அனுப்பிச்சதுனால ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். ஒன்று, உக்ரைனியன்ஸ் ரஷ்யன்ஸை டேமேஜ் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த F-35 போர் விமானத்தை அவங்களோட ஆலைடு கண்ட்ரீஸுக்கு அதிகமாக விற்க முடியும். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரஷ்யா யுக்ரைன் போருக்கு அப்புறமா ஒரு ஸ்பைக் இருந்துச்சு F-35 விமானத்தோட சேலில். அந்த ஸ்பைக்குக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த F-35 விமானங்களை ரஷ்யன்ஸால் டிடெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக உக்ரைனுக்குள்ளே இருக்கிற ரஷ்யாவோட அட்வான்ஸ் சிஸ்டமால் அதை டிடெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய டாபிக் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை தனியாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ அடுத்தது ஜெர்மனியோட லீக்டு ஆடியோ மேட்டருக்கு வருவோம். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்டர்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வைக்கிறாங்க. அந்த காலில் ஜெர்மனி உக்ரைனுக்கு டாரஸ் ஏவுகணைகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல டாரஸ் ஏவுகணைகள் கொடுக்கறத தாண்டி டாரஸை வச்சு எந்த டார்கெட் அடித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றது முதற்கொண்டு அவங்க பேசுகிறாங்க. அதில் அவங்க முதல்ல சொல்கிறது கிரீமியாவோட பிரிட்ஜு தான். கிரீமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு. ஸோ இந்த கான்வர்சேஷனை இவங்க நியாயமாக அவங்களோட செக்யூர்டு கால் மூலமாக தான் பண்ணியிருக்கணும். அதாவது என் யூனிவர்சிட்டியில் நெட்வொர்க் செக்யூரிட்டி எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர் நேட்டோவுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர். அவரே ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, நேட்டோ வந்து இப்போ ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. அதாவது நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு கமாண்டர் இன்னொரு கமாண்டருக்கு மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், அவர் பர்சனல் பிசி, அது எந்த நெட்வொர்க்கோடையும் கனெக்டடாக இருக்காது. அதுக்குன்னு தனியாக ஒரு செக்யூர் நெட்வொர்க் இருக்கும். இப்போ சப்போஸ் அவருக்கான மெயில் வந்து வேறு ஒரு பிசியிலேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். அதாவது அவரோட பர்சனல் கம்ப்யூட்டருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜை இப்போ இவர் வந்து ஒரு கமாண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதை இந்த பிசிக்கு காப்பி பண்ண முடியாது. எந்த வகையிலையும் பென்ட்ரைவையோ இல்லைனா வந்து ஒயர்லெஸ் மூலமாகவோ நீங்கள் கனெக்டே பண்ண முடியாது. அவங்களோட மிலிட்டரி பிசியை
நீங்கள் சிவிலியன் பிசியோட. இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது. அந்த மெசேஜ் அப்படியே வாசித்து அவங்க மேனுவலாக அந்த கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணி அதன் மூலமாக அந்த நெட்வொர்க்கில் லிங்க்டாக இருக்கக்கூடிய மித்த கமாண்டர்ஸோட கம்ப்யூட்டர்ஸுக்கு அவங்க அதை சென்ட் பண்ண முடியும். இப்போ இதை பற்றி பேசுகிறப்ப என்னோட ப்ரொஃபஸர் இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, இது இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற கேஸு, பட் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மூலமாக அன்செக்யூர்டு நெட்வொர்க்கில் இருந்தும் நம்மளால் ஃபைல்ஸை செக்யூர்ட் நெட்வொர்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எதிரிகளாக அதை ஒட்டு கேட்க முடியாது, ஆர் அதை டீக்ரிப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான செய்திகளை ஒரு கிளாஸ் ரூமில் சொன்னார். எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இப்போது. ஸோ இது வந்து உக்ரைனியன் சைடில் பண்ண ஒரு மிகவும் மோசமான ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். துறை ரீதியாக அந்த கமாண்டர்ஸ் மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா இவ்வளவு தூரம் சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை அவங்க செக்யூர் அல்லாத அவங்களோட பர்சனல் கால் மூலமாக பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் ரஷ்யன்ஸ் எப்படா சிக்குவாங்கன்னு சொல்லி கழுகுமாய் காத்திருந்து இந்த ஆடியோவை தூக்கிட்டாங்க. 38 நிமிஷம் ஆடியோ இருக்குது. 38 நிமிஷத்தில் அவங்க மேஜராக பேசுகிறது டாரஸ் ஏவுகணை கிரைமியன் பிரிட்ஜ் அட்டாக்கு தான். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஜெர்மனோட பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், எப்பா டாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏவுகணை, இதை நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக ஹைமார்ஸு ஆர்ட்லரி மாதிரியான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கலாம். இதால் பெரிய யூஸ் கிடையாது, இதால் மாஸ்கோவை தான் தாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் டார்கெட் அடிக்கிறதுக்கு தான் இது பயன்படும்னு சொல்லி டாரஸ் ஏவுகணைகளை கொடுக்க மறுத்த ஒரு பொலிட்டிக்கல் தலைமை. ஆனால் அங்கே இருக்கிற இராணுவ தலைமை என்ன சொல்லுது, டாரஸ் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. அப்போ பொலிட்டிக்கல் தலைமைக்கும் இராணுவ தலைமைக்கும் என்ன கனெக்ட் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ ஜெர்மனியோட நலன்களாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மனோட ஃபாரின் பாலிசியாக இருக்கட்டும், அந்த நாட்டு மக்களை சார்ந்து தான் இருக்கணும். ஆனால் ஜெர்மனி இப்போ பேசுனதுலேருந்து நல்லா தெரியுது, நீங்கள் அமெரிக்காவுக்காண்டி தான் உங்களோட ஃபாரின் பாலிசியை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அவங்க இன்னும் நிறைய கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. பட் அது அரசியல், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 டெஸ்பரேட்டாக இருக்காங்க உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு. ஏகப்பட்ட ஆயுதங்களை உள்ளே கொடுக்குறாங்க மறைமுகமாக. இப்போ பேக் சேனலில் F-35 உள்ளே போயிருக்குன்னு சொல்லி சிங்கப்பூரோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் உளர்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆனால் இவர் உளராமல் உள்ளே எத்தனை ஆயுதங்கள் போயிருக்கும், மேற்கு நாடுகளோட மீடியாஸில் இத்தனை ஆயுதங்கள் உள்ளே போயிருக்குன்னு சொல்லி ஏன் கவர் பண்ணாமல் இருக்காங்க? இப்போ இந்த இடத்துல நமக்கு உறுதியாக தெரிகிறது என்னென்னா, ரஷ்யன்ஸ் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. அந்த சிங்கப்பூரோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு தெரிஞ்ச விஷயம் ரஷ்யன்ஸுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் பொறுமையாக இருக்காங்க அப்படின்னா இதை அவங்க வேறு விதமாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஐரோப்பா கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும். உக்ரைனோட வாருக்கு அப்புறமா உக்ரைனை கொடூரமாக அடித்தாங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஐரோப்பாவில் இருக்கிற எந்த கண்ட்ரியும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு ஐரோப்பாவில் இருக்கிற எந்த ஒரு நாடாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மேற்கு நாடு குறிப்பாக அமெரிக்காவோட பேச்சை கேட்டுட்டு ஆடுனீங்க அப்படின்னா நீங்கள் காலி அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த SMO, அதாவது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்றது மேலும் மேலும் உறுதியாகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவலை தெரிந்து கொள்ள TP நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்லா சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.